ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஸ்டைலில் ஒரு பாயாசம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் பாயாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு அந்த ஒரு மேலே ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கும், அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயா வேக வச்சுக்கலாம். அதுக்கு பாயா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல, நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறமா தக்காளி, மஞ்சள் தூள், நம்ம தண்ணி போட்டு நல்லா ஒரு 15 to 20 விசில்ஸ் வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆயில் போட்டு விசில் போட்டுருங்க. சைடு பை சைடு நம்ம அப்படியே சோக் பண்ணிக்கலாம். முந்திரியும் கசகசாவும் ரெண்டுமே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா விசில் எடுத்து பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறமா 4 வெங்காயம், 3 தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சைட் பை சைட் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, அப்புறமா நாங்கள் சூப் பண்ணி வச்சுருக்கோம்ல அது, முந்திரியும் கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாயை எப்படி வெந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது ஓவரால் ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதங்கிட்ட அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டாக பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு வரும். இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 3மே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதில் அப்படியே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி போடணும்ல, ஸோ அந்த பாயா தண்ணி போட்டு நீங்கள் அது வதக்கிக்கிட்டே இருங்க இந்த மசாலா. அதுக்கப்புறமா மசாலா நல்லா வதங்கிட்டு அதில் எண்ணெய் வரும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் பாயா போடணும்.
பாயா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் மெதுவாக கலந்து விட்டுட்டே வாங்க. இந்த பாயாசம்லாம் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் காரமும் பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாயா சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே,